ஹலோ ஹிஸ்ட்ரி ஃபேன்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ பண்ணுறோம். மேபி லாஸ்ட் ஜூலையில் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த இவி வெஹிக்கிள், எஸ்பெஷலி ஓலாவில். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் அந்த பைக்கு புல்லட்டை கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கேன்னு. ஆக்சுவலாக அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. விண்டேஜ் தான் இது. ரீசெண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது நார்மல் லைஃப்க்கு செட் ஆகாமல் இல்லையா அப்படின்றத ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இட்ஸ் இன் ஹைப்பர் ஒன்லி. என்னடா போக மாட்டேங்குது. ஸோ வண்டி பார்க்கறதுக்கு ஸ்டைலாக தான் இருக்கு. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக், இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ S1 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க கம்பேரிங் டு இப்போ ரீசெண்டாக செகண்ட் ஜென்ரேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதில் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வரனால யாருமே அதுக்கு போக மாட்டாங்க. மேபி ரீசெண்டாக யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம அதையும் ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ இந்த வெஹிக்கில் பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது. ஸோ இந்த லைட்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாங் போயிட்டு இருக்கு, அதுக்கேற்ற டிஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த பிக்கப் பண்ணுறப்ப நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ABS-ஆ இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வண்டி ரன்னிங் வந்து பயங்கர பிக்கப்பாக இருக்கு. நம்ம டிரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ ஓவரால் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு சின்ன ஒரு மொபைல் மாதிரி தான் இருக்கு. வேற எந்த பெருசா ஒரு வித்தியாசம் இல்லை. ஒய்ஃபை கனெக்ஷன் இதே தான். அண்ட் தென் மேப் இருக்கு, பாஸ்கோடு. ஸோ மொபைலில் இருக்க மாதிரி பாஸ்கோடு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண மொபைல்ல இருந்தே ஓப்பன் பண்றீங்க நீங்க அந்த ஆப் மூலமா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து அழகா இருக்கு. இது எத்தனை இன்ச்சு டிஸ்பிளே தெரியாது, நானே பார்த்துக்கிறேன். பட் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அண்ட் தென் வேற என்ன ஆப்ஷன்ஸ்? ஸோ மேப்பு, அண்ட் தென் இந்த சேம் ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. மேப் போட்டால் அதே மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடுது ஒரு நாளைக்கு? சார் இட்ஸ் கிலோமீட்டர் சார். கிலோமீட்டர் தான் கேட்குறேன். ஒரு மோடுக்கு ஒரு சேஞ்ச் சார். நார்மல் மோட் வந்துட்டு 135 சார். எக்கோ மோட் வந்துட்டு 175, 170 வரும். ஹைப்பர் வந்துட்டு 115 சார். ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு 115 சார். இங்கே காமிக்க இது வந்துட்டு நார்மல் சார். அது ஸ்டாண்டர்ட் 89%. பட் இது அக்யூரேட்டா காமிக்குதா? சார். வந்து 107 ஸ்போர்ட்ஸ் 85. ஓகே, இது என்ன சவுண்ட்? எக்லிப்ஸ் புல் the vintage eclipse. Okay, vintage is fine. Vintage won't come that much sir. bolt மட்டும் செம்மையா இருக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் டச் ஸ்கிரீன் தான். எல்லாமே நம்ம காரில் ஆப்ஷன் பண்ணுற மாதிரியே தான் எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக ஓகே, ஒரு 2 ஹெல்மெட் கூட வச்சுக்கலாம். ஹெல்மெட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? பைக்கில் வர ஹெல்மெட் எதுவும் கொடுக்கல. பட் இப்போ வர செகண்ட் ஜென்ரேஷன் கொடுக்குறாங்க. பட் அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம செப்பரேட்டாக வாங்குறதா நம்ம சேஃப்டிக்கு நல்லது. ஸோ ஓகே, இது 36 லிட்டர் ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் திங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். பட் என்னன்னா, இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு இல்ல. பட் இதுக்குன்னு ஒரு அக்சசரிஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டா கம்ஃபர்ட்டா வைக்கிற மாதிரி ஒரு பேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வைக்கிறப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் மொபைலுக்கு, இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா மேபி வாட்டர் பாட்டில் ஆர் கிளாத் வண்டி துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலா பாக்குறப்ப இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்கு. இன்கேஸ் நம்ம வாங்கிட்டு 1 மந்த்ல கலர் பிடிக்கல அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஒயிட் நல்லா தான் இருக்கு. மொத்தம் 12 கலர்ஸ். பாலாஜி 12 கலர்ஸா? மொத்தம் ஓவராலா 12 கலர்ஸ் இருக்கு. ஒயிட் ஓகே, ஓரளவுக்கு பார்க்க கொஞ்சம் ரிச்சா ராயலா தான் இருக்கு. இது ரெண்டுமே ஸ்பீக்கர்ஸ். இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்பீக்கர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ ஸோ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கான சாங் அதை தான் நம்ம ப்ளே பண்ண போறோம்.
ஏய் பேசாமரா. ஆடியோ ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கு. ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கு. ஏன்டா ஆஃப் பண்ண? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இந்த ஒயிட் கலர்ல இந்த இண்டிகேட்டர் ஒரு சின்ன அந்த கேடிஎம்ல அப்ப கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி ஒரு லீனா கொஞ்சம் நல்லா இருக்குது. சீட் கவர் வந்து நீங்க போட்டிருக்கீங்கல்ல, ஸோ லெதர், அதுக்கு அந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு பர்சனலாகவே இந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் வர கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. சார் இது வந்துட்டு மூட் சேஞ்ச் சார். இது வந்துட்டு பவர் சார், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஓகே, இது ரெண்டும் பவர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். இந்த இது ப்ளே அண்ட் தென் பாஸ், வால்யூம் தான். ஓகே, இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் தானே? கண்ட்ரோல் அண்ட் ரிவர்ஸ் பட்டன். ஓகே, அண்ட் தென் இஸ் ஃபோக்கஸ் லைட் சார். இது வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ், இது ஹார்ன். ஓகே, ஓவரால் தான். ஆனா க்ரூஸ் கண்ட்ரோல் தான் இப்போ எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் கார்ல பாத்திருக்கேன், ரீசெண்டா வாங்கின நம்ம கார்ல கூட க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா பைக்ல க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். வித் ரிவர்ஸ் வர செக் பண்ணணும். பாத்துடலாம் வாங்க. வாடா இப்ப வாடா நீங்க. Going and now we will shift the mode normal to like sports mode. Pickup is different. Speed breaker. And now hyper. Ayyo appa. This is the problem. What happened? For me, like bullet. We can't say like it is off or on. In traffic, full problems at that one. Yo, speed breaker. Now you show the pickup, sir. Suddenly. See, cruise control. இந்த பைக்கில் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த பெல்ட் சவுண்டு எனக்கு கேட்கல அந்த அளவுக்கு. நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப ஓகே தான் அந்த பிக்கப்பு. நம்ம புல்லட்டை ஓட்டி ஓட்டி சடனாக இந்த ஆக்சிடென்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் போல, அப்போ தான் மூவ் ஆகுது. ஸ்பீட் பிரேக்கர் தான் மெயின். ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா என்னன்னா ஈவில அந்த அக்ஸலரேட் கொடுத்து அப்படி கான்ஸ்டன்ட்டா அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் போல. நமக்கு வந்து இன்னும் பழகல. ஏன்னா இதான் ஈவி வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதுனால அந்த கான்ஸ்டன்ட்டா எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு 2 days ஓட்டி பழகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கைவசத்துக்கு வந்துடும். ரெண்டாவது இதுக்கு கீ கிடையாது, எல்லாமே அந்த பாஸ்கோட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நானடா போக மாட்டேன். ஓ க்ரூஸ் கண்ட்ரோல் இதானா? ஓகே ஓகே. Speed breaker. U-turn. Cruise control with both hands we are just taking. It's going. Yes sir. Balance. No sir, balance irukku sir. Balance irukku. It's there balance. We'll check. See now. Seriously, I don't know how it's happening. Balancing also. It's great. That is fine. So slowly only I'm just getting recover how to இது எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கு. Pickup also towards near to bullet. Disadvantage என்னன்னா center stand it is not there. வண்டி ஓடுறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, அதுல எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் பாக்குறப்ப சென்டர் ஸ்டாண்ட் இல்ல. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறது அவசியம். பட் அக்சசரிஸ்ல சென்டர் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க, கொடுத்தாலும் கீழே ஸ்பீட் பிரேக்ல தட்டது ஏதாவது பள்ளத்துல வர்றப்ப சென்டர் ஸ்டாண்ட் ஆக்சுவலா அப்சல்யூட்லி வேஸ்ட் தான் சொல்லணும். மற்றபடி ஓகே தான் பைக்கு. பட் சில ஓனர்ஸே பைக் அவங்களும் எரிச்சிருக்காங்க. அது என்ன, அது செகண்ட் ஜென்ரேஷன். ஏன்னா அது சில டயத்துல அந்த கஸ்டமர் கேர்ல இருந்து ஒழுங்கா சப்போர்ட் பண்ணல, சர்வீஸ்ன்னு வர்றப்போ ஒழுங்கா பண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்ல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். தூரமா போ. ஆமாம்மா, நானே கொளுத்துனேன். நடு ரோட்டில் எப்போ பார்த்தாலும் நின்றுச்சு. என்னத்துக்கு
ஓவராலாக இந்த காடி வந்து பார்த்தீங்கன்னா 11,723 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. பட் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்ததுனால இந்த ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நவ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் தட் ஓனர், மை ஸ்டூடெண்ட் பாலாஜி. ஸோ ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ இது எப்போ வாங்கினா? மார்ச் மே சார். This 2023 மேல வாங்கியிருக்காரு. டில் நவ் he didn't get any complaint. எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லன்னு சொல்றதுனால அவர் பக்கம் வச்சிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஏர் செக் பண்றதுலாம் ஓகே, எப்பயுமே ரெகுலர் செக் பண்ணிடுவீங்களா சார்? ஏர் இல்ல சார், இப்போ டில் நவ் எந்த பஞ்சர் கூட ஆயில்ல சார். ஸோ சில பேருக்கு இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லக். சில பேருக்கு பைக் வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையோட வந்தனால ஓகே நார்மலா போயிட்டு இருக்கு. திங்ஸ் வில் பி தேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல இன்ஜின் கண்டுபிடிச்சப்போ ப்ராப்ளம் தான் இருந்தது, அதை ரெக்டிஃபை பண்ணாங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம். இப்போ இவி வந்தவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பட் சூனா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஓலா, ஸோ அவங்க வந்து கஸ்டமரை கொஞ்சம் ரெகுலரா எடுத்து என்னன்னு கன்சர்ன் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். இதே மாதிரி கண்டுக்காம விட்டாங்கன்னா கண்டிப்பா டிராப் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்கு. ஓவரா சொல்றப்ப இதெல்லாம் நம்பி வாங்கலாம். ஆக்சுவலா 1,50,000 இதோட ரேட்டு, 20,000 சப்சிடி அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால 1,30,000 ஃபைனல் ரேட்டா முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு? 150 செகண்ட் ஜெனரேஷன் Gen 2 155. ஓகே. ஸோ அதுல ரேஞ்ச் வந்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு. இது சார் என்னடா ரேஞ்ச்? சார் ஓகே. ஓவரால் டாப் ஸ்பீட் வந்துட்டு 120 ஸ்பீட் சார். நீ எவ்வளவு போயிருக்க? 118 சார். 118. அதான் 120 ரீச் ஆயிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஹைப்பர் மோடு பயங்கர ஸ்பீடா போகுது. ஓ நல்லாதான் இருக்கு. பட் எல்லாத்துலயும் இருக்கு சார். நீங்க வைல் ரைடிங் சார், அப்ப நீங்க ஸ்பீட் பிரேக்கர் வந்தா அங்க போயிட்டு நீங்க பிரேக் போடுறோம் சார். இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் வந்துட்டு அந்த எக்ஸிலேட்டர் இருக்கு இல்லையா சார், அது முன்னாடி பண்ணா உங்க ஃப்ரண்ட் வீல்ல வந்துட்டு ரீஜெனரேஷன் ஒரு மோட்டர் இருக்கு சார். சோ அதுல ரீஜெனரேட் ஆயிடும் சார். ஓகே. இங்க காமிக்கிறது பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். அப்ளை ஆயிடும் சார். அங்க இங்க பார்க்கலாம் சார் ஸ்டாட்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் நாங்க ரன் பண்ணிருக்கோம், அப்புறமா வந்துட்டு ரீஜெனரேஷன் எப்படி ஆயிருக்குன்னு ஓகே இங்க காமிக்கலாம் சார். மொபைல் ஃபோனுக்கு எப்படி பாஸ் கோட் போட்டு வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த காடிக்கும். அப்பதான் அக்சஸே பண்ண முடியும். அது ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்னு சொல்லலாம் சார். இங்க பாருங்க சார், இங்க ஸ்டாட்ஸ் இருக்கு, வண்டி ஸ்டாட்ஸ்ல வந்துட்டு டுடேஸ் ரைட் சார். ஆவரேஜ் ஸ்பீட் வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டாப் ஸ்பீட் வந்துட்டு 71 கிலோமீட்டர்ஸ். அந்த ரீஜெனரேஷன் வந்துட்டு 300 மீட்டர்ஸ். ஓகே, யூ ஹேவ் அப்ளைட் ஸ்லைட்லி. சோ அதனால அது நம்ம காமிக்குது. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இது என்னது? வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பேட்டரி எக்கோல இப்போ வந்துட்டு 150 கிலோமீட்டர்ஸ், நார்மல்ல வந்துட்டு 120 கிலோமீட்டர்ஸ், அண்ட் ஸ்போர்ட்ல வந்துட்டு 15 கிலோமீட்டர்ஸ், ஹைப்பர்ல வந்துட்டு 84 கிலோமீட்டர்ஸ். சோ இதெல்லாம் ஓகே. சார்ஜ் வந்து எவ்வளவு நேரம்? 5 hours 4 hours? 6 hours. 6 hours. இதுல ஹைப்பர் மோட் சார்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜ் இருக்கு சார். அங்க ஸ்டேஷன்ஸ் ஒரு எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு சார். அந்த பெங்களூர்ல இருக்கு. வாட் அபௌட் தமிழ்நாடு? சார் ஹைவேல கூட இருக்கு சார். அந்த ஓலா வந்துட்டு சோ அது வந்து ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கும். ஏன்னா சூன் இது எல்லாமே எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் ஹைப்பர் சார்ஜ்ல 80% சார்ஜ் ஆயிடும். ஓகே. சோ நார்மலா வந்து அப்ப நீங்க பெட்ரோல் சேவிங்ஸ் 1 இயரா ஆச்சா பைக் வாங்கி 30,000 சேவ் பண்ணிருக்கீங்க அது வரைக்கும். சோ நார்மலா வந்து பைக் ஓட்டினா 30,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். மந்த்லி சர்வீஸ் அதுக்கு ஓகே, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 30,000. சோ என் புல்லட்டுக்கு நார்மலா பாக்குறப்ப நான் அதை வந்து குறைய எடுத்துக்க மாட்டேன். புல்லட்டுக்கு ஜெனரல் திங் 3,000 எவ்ரி 2 or 3 monthsக்கு. and then பெட்ரோலுக்கு 500 to 800 per month எனக்கு. பட் வித் குட் சான்ஸ் என்ன சொல்லணும்னா 40 கிலோமீட்டர்ஸ் தரனால we are just surviving with my கடா புல்லட், அவ்வளவுதான். இப்போ இதுல ரிவர்ஸ் வேற இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ now we are going to check the reverse. இது ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுல இருந்து. முன்னாடி போகுது பின்னாடி போற மாதிரி அப்பயே வச்சிருந்துருக்கலாம்னு நான் யோசிச்சேன். பட் now I will try this. It's activated. ஓகே தான். இது கன்சிஸ்டன்ட் அப்படியே பிடிச்சிருக்கணுமா? ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீட் போகாதுல்ல? ஓகே. 2 or 3 km/h. ஃபுல்லா தான்டா பண்ணிருக்கேன். ஓகே தான், ஓரளவுக்கு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ நார்மல் மோட் ஓகே. ஸோ இந்த காலேஜ் போறதுக்கு, இதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரனா கூட we can use this vehicle. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு. பட் என்ன ஃபுல்லா சேஃப்டி அப்படின்றது ஓகே. ரேட்டிங் என்ன கேட்டீங்கன்னா 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். ஏன்னா மேபி 8 அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். பட் மை இது 6. மேக்ஸிமம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த ஈவி ஸ்கூட்டர் தான். பெங்களூரை நான் பார்த்த வரைக்கும் ஈவி ஸ்கூட்டர் தான் பார்த்துருக்கேன்.
ஸோ பெங்களூர்ல மேக்ஸிமம் டிராஃபிக்ல பாக்குறது இந்த ஓலா ஸ்கூட்டரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இபி வந்து ஓகே நல்லா தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வாங்குறமோ வாங்கலையோ ஒரு ரிவ்யூ போட்டோம். இதை பார்த்துட்டு 4 பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கலாங்க. நான் ஒரு ஜென்யூன் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஓகே, எல்லாரும் போய் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒன்று வச்சிருந்தாங்கன்னா இந்த பெட்ரோல் சேவிங்ஸ் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓனரே நான் கான்டாக்ட் பண்றேன். மற்றபடி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்டையும் கேட்டு நான் ஆன்சர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். பட் திரும்பவும் சொல்றேன், சில வண்டிகள் நல்லா இருக்கு, சில இதில் இஷ்யூஸ் இருக்கு. பட் அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வராங்க. சூன் இட் வில் பி ரெக்டிஃபைட். ஓவராலா திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது சான்சஸ் இருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ ஓனரை ஓட்டி காமிக்க சொன்னோம். ஸோ அவனுக்கு வந்து அது நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது, அந்த ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு கண்ட்ரோல். ஸ்பீட் பிரேக். క్రూజ్ ఎట్లా కంట్రోల్ అవుతుంది అసలు?